நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வீரா சீரியலோட ஹீரோயினான வைஷ்ணவி பற்றி எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரால நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீரா சீரியல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிக்கிற வகையில தான் இந்த சீரியல்ல வர பேர் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த சீரியல்ல வீராவா நடிக்கிற வைஷ்ணவி ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம். பேரன்பு அப்படின்ற சீரியல் மூலியமா வானதின்ற கேரக்டர் பண்ணி எல்லார் மனசிலும் இடம் பிடிச்சிட்டாங்க. அந்த சீரியல் முடியுதோ இல்லையா அதுக்குள்ள இந்த சீரியல்ல இவங்களை பார்த்து இப்பதானப்பா அந்த சீரியல் அவங்கள பார்த்தோம் அதுக்குள்ள இந்த சீரியலான்னு கேட்குற வகையில தான் கண்டினியூஸா இவங்களுக்கு சீரியல் வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு. இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கலாம் சொல்லவே முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அண்ணாஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போசர்ஸா இருக்கிறதுனால அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் வருவாங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இது போல எங்களுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் தேவைப்படுது, என்னால கொடுக்க முடியுமா தேட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க விளையாட்டுத்தனமா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையான்ட்டு நக்கலா பேசியிருக்காங்க. அட இது போதுமே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்க நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தப்பதான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். இவங்க பக்கா மதுரை பொண்ணுங்க, தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க, பார்க்க சாய் பல்லவி மாதிரியே இருக்காங்களே, அவங்களோட சிஸ்டரான்ட்டு ஆரம்பத்துல கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க லாங் ஹேரோட வித்தவுட் மேக்கப் அண்ட் ரொம்பவே சாரியில் அழகாகவே இருப்பாங்க. அது மூலிமா இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா சந்தானத்தோடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சபாபதின்ற படம் மூலயமா சந்தானம் அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் இவங்க பண்ணியிருப்பாங்க. இவங்களை பார்க்க படிக்கிற பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் படிக்கிற பொண்ணு தாங்க. ஸ்கூல் டாப்பராக இருந்திருக்காங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் கூட ட்ரை பண்ணாங்களாம் பாருங்களேன். ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால இவங்க ஆக்டிங்கே சூஸ் பண்ணி அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க நடிக்க வந்தது அவங்களுடைய வீட்டில் சுத்தமாக பிடிக்கலையாம். குறிப்பாக அவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா தட்டு பறக்கிற அளவுக்கு கோவப்பட்டாங்களாம். இவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து இவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க அம்மா சாலையே பிடிச்சிட்டு தான் இருப்பாங்களாம். ஒரு நாள் இவங்க அம்மா ஸ்கூல்ல விட்டுட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல விட்டுட்டு அந்த மிஸ்ஸை பார்த்துட்டு இவங்க என்ன அழகா சாரி கட்டிருக்காங்களேன்ட்டு அந்த சாரியை பிடிச்சி பார்க்கும் போது தான் திரும்பி பார்த்தா இவங்களுடைய அம்மாவை காணுமாங்க. என்ன நம்ம அம்மாவை காணும்ட்டு ரொம்பவே அழுதாங்களாம். அந்த மிஸ்ஸோடைய சாரிலாம் பிடிச்சு கிழிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எங்க திரும்பினாலும் இவங்க அம்மா இருக்கிற மாதிரியே இவங்க அம்மா எப்பவுமே ஸ்கூல் கேட்டுக்குள்ளேயே வாசல்லையும் அங்கங்க நிப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த ஸ்கூல் மிஸ்ஸும் அங்கே ஹெச்எம்மும் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எப்பவுமே நீங்க இங்கே தானே இருக்கீங்க, நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு ஏற்ற வேலை இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரே முடிச்சதுனால இவங்க பொண்ணுக்காக ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்த கதைலாம் இருக்காம். இந்த விஷயத்த இவங்க சூப்பர் குயின் அப்படின்ற ஷோல ரொம்ப எமோஷனலா சொல்லியிருப்பாங்க. எல்லா கிட்ஸுக்குமே அவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அவங்க அம்மா தான் எல்லாமே வாங்க. ஆரம்பத்துல நோ சொன்ன அம்மா இவங்கள இந்த மலர் சீரியல்லாம் நடிக்கும் போது சுத்தமா பிடிக்காதாம். என்ன நம்ம பொண்ணு போய் இப்படி போயிட்டா, நம்ம அடுத்த லெவலுக்கு போவா, யூபிஎஸ்சி எல்லாம் படிச்சு எக்ஸாம் எழுதி ஒரு கலெக்டராவோ இல்ல ஒரு போலீஸாவோ ஆகுவான்னு பார்த்தா இப்படி ஆயிட்டாலேன்ட்டு மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டாங்கன்னா பாருங்களேன். ஆனா இவங்க சின்ன ரோலா இருந்தாலும் நல்லா பண்ணதுனால மலர் சுவாதினா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணதுனால அடுத்தடுத்து இவங்களுக்கு சீரியல் வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. எல்லா சீரியல்லுமே இவங்களுக்கு சிஸ்டர் ரோல் தான் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ட்டு விஜய் டிவில செந்திலோடைய சூப்பர் டூப்பர் ஹிட் சீரியல் போயிட்டு இருந்தது. அதுல செந்திலோடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் சீக்வன்ஸே ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கும். அந்த சீக்வன்ஸ் மட்டும் இல்லாம பேரன்பு சீரியல்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீரியல்ல விஜய்க்கு தான் இவங்க பேர் பண்ணிருப்பாங்க, கார்த்திக் என்ற ரோல் பண்ணிருப்பாரு. இந்த ரொமான்ஸ் சீன்லாம் பார்க்கும்போது இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி, அதாவது படத்தையே மிஞ்சுற அளவுக்கு தான் அந்த சீன்ஸ்லாம் இருக்கும். ஆனா சீன்ஸ் கட்டு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே விழுந்து சிரிப்பாங்களாம். குறிப்பா இவங்க ரெண்டு பேரும் விழுந்து சிரிப்பாங்களாம். அப்போ ஒரு எல்லாரும் பேசும்போது என்ன இவனுக்கு ரொமான்ஸே வரலையே அப்படின்னு சொன்னா நான் தான் ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து அவங்களுடைய சீனியர் ஆக்ட்ரஸ்லாம் சொல்லுவாங்களாம்.
இவங்க ரொம்பவே சிம்பிளாக அழகாக இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அதாவது சீக்ரெட் ஆஃப் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், மனசு அழகாக இருந்தால் நம்ம முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நாமளும் ரொம்ப அழகாக இருப்போம். அதுதான் எனக்கு காரணம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் நம்ம தான் பெஸ்ட்டுன்ட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நினைக்கணும். அப்படி நம்மளே பிலீவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையோடைய அடுத்த லெவலுக்கு போக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் மேக்கப்பே போடாததுக்கு காரணம் அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு ஆக்னே ப்ராப்ளம் வந்துதாங்க. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். இந்த க்ரீம் அந்த க்ரீம்ட்டு மாறி மாறி போட்டிருக்காங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாங்களாம், எதுவுமே செட் ஆகலையாம். அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதே விட்டுட்டாங்களாம். இப்போ வரைக்கும் அவங்க ஷார்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு லிப்ஸ்டிக் போடுவாங்களாம், ஐலைனர் போடுவாங்களாம், காஜல், இது மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். மற்றபடி இந்த ஒயிட் ஷார்ட்லாம் கூட அவங்க எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் தான் வந்து நிற்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். சூப்பர் குயின்ஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப போல்டான கேர்ள் அண்ட் பிரேவான கேர்ள், எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுவாங்க. தப்புனா தப்பு, சரினா சரி, யாருக்காகவும் நம்ம படிஞ்சு போகவே கூடாது. நம்ம சைடு கரெக்டாக இருக்குன்னா எதை நினைச்சோம் யாருக்கும் பயப்படக்கூடாது, நம்ம கரெக்டாக நம்மளுடைய விஷயத்த தெளிவாக சொல்லிடணும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடங்கள்லையும் இருக்குது. அதை பண்ணாமல் நம்ம சைடு என்ன இருக்குது, நமக்கு என்ன தேவைன்றதை கரெக்டாக சொல்லிடணும். இப்படி அவங்க ரொம்ப தெளிவான பதிலாக கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து பிரதர் சிஸ்டர் வெப் சீரிஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதனாலே கண்டினியூஸாக இவங்களுக்கு பிரதர் சிஸ்டர் ரோல் தான் கிடைச்சிட்டே இருந்திருக்கு. பேரன்பு சீரியலில் விஜய் கூட திருமணம் நடக்கும்போது காதல் எப்போ வரும், காதலே இல்லாமல் தான் திருமணம் நடக்கும், காதல் எப்போ வரும், இது போலலாம் ஏங்கி காத்துட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் வானதிக்கும் வைஷ்ணவிக்கும் டோட்டலாக டிஃபர். ஏன்னா வைஷ்ணவிக்கு ரொம்ப கோவம் வருமாங்க. யாராவது ஏதாவது தப்பாக சொன்னாலும் சரி, தப்பு பண்ணிட்டாலும் சரி, இவங்க டைரெக்டாக கேட்டுருவாங்களாம். இவங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். குறிப்பாக சுஜாதா அவர்களுடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப விரும்பி படிப்பாங்களாம். யாராவது இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் தான் கிஃப்ட் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு சூப்பராக படிப்பாங்களாங்க. இவங்களுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக கிடைச்சிருந்தாலும் அது ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திட்டு வராங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த வீரா சீரியலும் ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப்போட சிம்பிளான கேர்ளாக தான் நடிக்கிறாங்க. ஹீரோவை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதை காப்பாற்ற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினான வைஷ்ணவ பின்னாடி சுற்றுறாரு. ஸோ இந்த க்யூட்டான பேருக்காகவும் ஒரு சிலர் இந்த சீரியலை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இந்த க்யூட்டான பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேரன்பு சீரியலில் இருந்த வானதி கார்த்தி, இந்த பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேரை திரும்ப பேராக போட்டு ஒரு சீரியல் எடுக்கலான்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்க சாய் பல்லவி மாதிரி தான் இருக்காங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.